பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி இந்நாள் வரையும் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நான் நன்றி ஸ்தோத்திர பள்ளியில் ஏறெடுக்கிறோம். வாரமெல்லாம் உடைய சமூகம் இருந்ததுக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க, உண்மையே முழுமையாக சார்ந்து கொள்ள இப்படிப்பட்ட வேலை எங்களை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதுமாக செக்கனாய் மகிமையினாலே நீர் மூடிக்கொள்ளும்படியாய், நீர் வெளிப்படும்படியாய், நீர் பேசும்படியாய், நீர் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. பாடல் ஆராதனை பொறுப்படும் ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிறவர்களும் கூட அன்றைய ஆவியோடும் கருத்தோடும் ஜெபத்தில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் கிராமங்களும் தோறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை சரியான வேளையில் சுகமாக, சேவமாக, பத்திரமாக நீ கொண்டு சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களை அபிஷேகித்து தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் இருக்கட்டும். இந்த நாட்களில் சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலும் உலகெங்கும் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலையும் நீ மகிமைப்படுவீராக. பல சிரமங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற வட இந்திய மிஷினரிகளுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனமண்ணும் காத்துக்கொள்ளும். இந்த நாளை நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஞாயிறு பள்ளி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென், ஆமென். மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவோம் என்ற துதிப்பாடல். மகிபனையே அனுதினமே என்னை அன்பில் இணைத்திடவே கண்டிப்போ உருவாகும் முன்னே, என்னை அன்பில் இணைத்திடவே பூமி மண் உருவாகும் முன்னே, ஜோதியாய் தேவ மகிமை பெறவே, ஜோதியாய் தேவ மகிமையை பெறவே, தேவனம்மை தெரிந்தெடுத்ததினான், தேவனம்மை தெரிந்தெடுத்ததினான், மகிபனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன், தினம் மகிழுடனே துதித்திடுவேன், மகிபனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன், தினம் மகிழுடனே துதித்திடுவேன். ஆவலுடனே காத்திருந்து சேவைய புரிவோம் இயேசுவுக்காய், ஆவலுடனே காத்திருந்து சேவைய புரிவோம் இயேசுவுக்காய், ஆசையேசு மணவாளன் வருவான், ஆசையேசு மணவாளன் வருவான், சியோனில் எம்மை சேர்த்திடவே, மகிபனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன், நான் மகிழுடனே துதித்திடுவேன், மகிபனையே அனுதினமே மகிழுடனே துதித்திடுவேன், தினம் மகிழுடனே துதித்திடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு சிறு பகுதியை உங்கள் மத்தியில் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். 95வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான ஒரு வேத வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்களேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துக்கங்கள், கடன் தொல்லை, இன்னும் எவ்வளவோ காரியத்தில் அநேகர் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கடந்த 2 வாரத்தில் நிறைய காரியங்களை என்னுடைய காதுகளை கேள்விப்படுற வியாதி, பலவீனங்கள், மரணம், துக்கம்,
சஞ்சலம், பல காரியங்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எல்லா குடும்பத்துலேயும் இருக்க தான் செய்யுது. ஒரு குடும்பத்தில் வியாதி, ஒரு குடும்பத்தில் கடன் தொல்லை, கடன் பிரச்சனை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கண்ணீர், இப்படி பல காரியங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஒரு வார்த்தை, இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்குறார், அடியனுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. 95வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, கவனிங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் அடியனுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஓ கம், let us worship and bow down, let us kneel before the Lord our maker. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்தெந்த நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பங்கள் எந்த வழியில் எந்த காரியத்தில் போய் கொண்டிருக்கிறதோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். let us kneel before the Lord. இதிலிருந்து நமக்கு ஒரு ஜெயம், இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, இதிலிருந்து நமக்கு ஒரு சுகம், இதிலிருந்து நமக்கு ஒரு ஆரோக்கியம், நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், நாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அவரை பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஜெபத்தை கேட்டு அவர்கள் பதில் கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட கடவோம் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில் சியோன் சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தாவீது ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன சொல்றாரு? நம்மை உண்டாக்கின, நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பதாக, நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் சாதாரணமான ஒரு ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்துட்டு ஜெபிக்கலாம், நின்றுட்டு ஜெபிக்கலாம், என்ன ஜெபம் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற முக்கியமான ஒரு காரியம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் பல விதங்களிலே தங்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்களும், கிறிஸ்துவர்களாகிய நாம், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்ற அழைப்பு இந்த நாளிலே சபையாருக்கு தாவீது கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அழைப்பு கர்த்தர் ஒரு கொடுக்கிறார். தாவீதும் ஒரு அழைப்பை உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமென். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் முழங்கால் படியிட்டால் காரியங்களை சாதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? முழங்கால் படியிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? காரியங்களை சாதிக்க முடியும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் ஜெபித்தாலும் வீட்டிலையோ சபையிலையோ தனிப்பட்ட முறையில் இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது, இங்கே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அதில் நிச்சயமாகவே ஒரு விடுதலை இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. முடியாதவர்கள், வயதானவர்களுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு வயசாகிடுச்சு, முழங்கால் முட்டியெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். அவங்க படுத்துட்டு ஜெபிக்கலாம், இல்லை உட்காந்துட்டு ஜெபிக்கலாம், எப்படி வேணால் அவங்க ஜெபிக்கிட்டோம், அது வேற ஒரு விஷயம். ஆனால் நல்ல கை கால்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம் என்று சொன்னால், நல்ல அந்த ப்ராக்டிஸை நம்முடைய வாழ்க்கையில் வைப்போம் என்று சொன்னால், அந்த ஜெபம், முழங்கால் ஜெபம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஆண்டு நாள் உங்களோட கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் வைக்கணும். ஆமென். முழங்கால நிற்பது என்பது உலக பிரகாரமான
காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். முழங்கால் நிற்கிறது நல்ல ஒரு ப்ராக்டிஸ். அது இன்னொரு விஷயம், யோகாவுக்கு அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது தேவனுக்கு முன்பாக அதை தாழ்த்துவதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது என்ன அர்த்தங்க? தாழ்த்துவதற்கு அடையாளம். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் போய் முழங்கால் படியிடுவது என்பது நம்மை தாழ்த்துவதை காண்பிக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு தாவீது தான் சொல்கிறார், நீங்கள் முழங்கால் படியிட்டு கடவோம் வாருங்கள். போய் ஜெபிங்க. வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நல்லா படுத்துட்டு ஜெபிக்காதீங்க. பெட்டில் உட்காந்துட்டு நைட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன செய்றீங்க? பல்ல விளக்காமல் காலையில் ஜெபிக்காதீங்க. நிறைய காரியங்கள் இப்படி செய்கிறதுனால தான் ஜெபம் கேட்கப்படல. பயபக்தியோடு தேவ சமுத்திரம் நேர் முழங்கால நின்று ஜெபித்து பாருங்க. அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை காணப்படும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது பல விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆமாம் இல்லைங்களா? முழங்கால நின்று ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்கு அது தெரியும். ஒருவேளை நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஜெபித்து பாருங்கள். எதற்காக முழங்கால் படியிட வேண்டும்? எதற்காக முழங்கால் படியிட வேண்டும்? ஒன்று. ரெண்டாவது, முழங்கால் படியிட்டால் என்ன நடக்கும்? மூணாவது, முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன செய்தார்கள்? சொல்லுங்கள். முழங்கால் எதற்காக முழங்கால் படியிட வேண்டும்? முழங்கால் படியிட்டால் என்ன நடக்கும்? முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்னெல்லாம் காரியங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலிருந்து சில வார்த்தைகள், சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இவைகளை நாம் இன்றைக்கு தியானித்து எதற்கு முழங்கால் படியிடணும், முழங்கால் போட்டவங்களாம் என்ன சாதிச்சாங்க என்று சொல்லி நிறைய காரியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு போவது மாத்திரமல்ல, இன்றைக்கு நல்ல தீர்மானம் பண்ணிட்டு நம்ம போக போகிறோம். என்னன்னு? முழங்கால நின்று நான் ஜெபிப்பேன் என்று நாம் தீர்மானம் பண்ணிட்டு போக போகிறோம். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு சபையில் சில காரியங்கள் சொன்னால் பிடிக்காது. அது சில ஆள்லாம் ஒரு ஆள் அப்படி, சில ஆட்கள்லாம் அப்படி இருப்பாங்க. சபையில், எல்லா சபையிலும், இந்த சபையில் மட்டும் இல்லை, எல்லாம் என்னடா கையை தூக்குன்னு சொல்கிறாங்க, கையை தட்டுன்னு சொல்கிறாங்க, எழுந்துன்னு சொல்கிறாங்க, முழங்கால் படியிடுன்னு சொல்கிறாங்க, வாயத்திருந்து பாடுன்னு சொல்கிறாங்க, வாயத்திருந்து துதிங்கன்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுன்னு சொல்கிறாங்க. என்ன சும்மா ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிலருக்கு கோபம் வரும். சிலர் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறபடினால தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என்ன முழங்கால் படியிடணும், எதுக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வரணும், எதுக்கு உபவாச ஜெபத்துக்கு வரணும், எதுக்கு வேத பாடத்துக்கு வரணும், எதுக்கு சகோதரிமார்கள் ஜெபத்தில் நம்ம பங்கு பெறணும், எதுக்கு பிரதர்ஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப் நமக்கு தேவை, இப்படி கேள்வி கேட்குற ஆட்கள் சிலர்லாம் சபைக்குள்ளே ஒரு சிலர் ஆட்கள் இருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய பிரகாரமாக முழங்கால் போட்டு ஜெபிக்காததுனால, செய்ய வேண்டிய பிரகாரமாக செய்யாதனால தான் சில நேரங்களிலே ஊழியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, அதை உணர்த்தி வைக்கிறாங்க. ஆமென்னு சொல்லுங்கள். ஏதோ நாங்கள் உங்களை ஆர்டர் போடுறோம், நீ இதை செய்யணும், நீ வந்து தான் ஆகணும், அப்படி இல்லை. உங்களை உணர்த்தி வைக்கிறோம். ஏன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நானும் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டிய பிரகாரத்தை செய்ய மறந்துடுறோம். நிறைய நேரங்களில் வசனத்தை படிக்கிறோம், நல்லா பாடுறோம், துதிக்கிறோம். ஆனால் வார்த்தையில் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அதை தான் அவங்க உணர்த்தி சொல்கிறாங்க. அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இருப்போம். ஆமென்னு சொல்லுங்கள். பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாருமே பெரிய வல்லமை நிறைந்த ஒரு பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. எல்லாருமே முழங்கால் படிட்டு தான் காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க. வேதத்தில் எல்லாரும் நீங்கள் படித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாம் முழங்கால் படிட்டு தான் காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீடித்த பிரச்சனை, நீடித்த வியாதி, கடன், வறுமை, பட்டினி, சாபம், இப்படி நிறைய காரியங்கள், நீடித்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீடித்த நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இந்த பிரச்சனை மாறல, ஏன் நீடித்து உன்னுடைய காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? அதை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான ஜெபம் இல்லை, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும், நீடித்த நாட்களாக இருக்கிற ப்ராப்ளம் எதுவானா இருக்கட்டும், ட்ரை நீலிங் பிஃபோர் ஜீசஸ். ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபி. அப்போ தான் விடுதலை கிடைக்கும். இல்லை கட்டி கனவுல கூட நீ காணக்கூடாது. அல்லேலூயா.
இதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதையோ ட்ரை பண்ணுறோம். யூடியூப்பில் ஒன்று சமையலை போட்டால் அதை ட்ரை பண்ணுறோம், ஒரு இது சொன்னால் ட்ரை பண்ணுறோம். சகோதரி மாதிரி டக்குன்னு ட்ரை பண்ணுவீங்க. நானும் சில டைம் ட்ரை பண்ணுவேன். யூடியூப்பில் சிலர் அந்த ஆறுமுகம் தாத்தா இருக்கார், இது நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுறோம். எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுறோம், அது ட்ரை பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத ஏன் நம்ம விசுவாசிகள் ட்ரை பண்ண மாட்டேறீங்க? வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை கேட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு அவ்வளவு சிலருக்கு என்ன செய்யும், கஷ்டம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எதையோ நீ ட்ரை பண்ணுறியே, முழங்கால் படிட்டு 1 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், இல்லை அரை மணி நேரம் நீ ஜெபித்து பாரு, உனக்கு நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நாம் முழங்கால் போடும் பொழுது பேருக்காக முழங்கால் போடக்கூடாது. என்னதுங்க? பேருக்காக முழங்கால் போடக்கூடாது. ஏதோ ஒரு சில மணி நேரம் முழங்கால், நான் முழங்கால் நின்று ஜெபிச்சிட்டேன் அப்படி நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. என்னாலும் சில ஆரம்ப நாட்கள்லாம் முழங்கால் போட முடியாது தான். உபவாச ஜெபத்திலாம் முழங்கால் போடாமல் நான் உட்காந்து சில டைமுக்கு நின்றுட்டு தான் நான் வாசிப்பேன். ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணுவேன்னா, முழங்கால் படிடுவதற்கு கத்திரத்தில் நான் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் 10 நிமிஷம் முழங்கால் படிடுவேன், அடுத்த நாள் திருப்பி 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லலை, நான் முன்ன நாட்கள் நான் சொல்கிறேன். அப்புறம் 20 நிமிஷம், அப்புறம் அரை மணி நேரம், அப்புறம் உபவாச ஜெபம் நடக்கும்போது ஃபுல்லாக முழங்கால் தான் நிற்பேன். ஆனால் இப்போ தான் சில ரெண்டு ஜெபத்தில் என்னால் நிற்க முடியல, உட்காந்து தான் ஜெபத்தை நடத்தினேன். ஒருத்தரும் வராதுங்க, யாரும் வரமாட்டாங்க, சகோதரிகுமார் மட்டும் வருவாங்க. சரி, அந்த சாப்டர் அந்த இதுக்கு நம்ம போக தேவையில்லை. இப்படி நீங்களும் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் பட்டு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். முடியலையா, இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், 20, அப்படி 20, 30, அப்படியே 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா முழங்கால் நின்று ஜெபித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க பைபிளில். முழங்கால் நின்று ஜெபித்து எத்தனையோ மரித்த ஊழியர்களும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் சொல்லிட்டு போகலாம், அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, நான் நிறைய காரியங்கள் பேச வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்கன்னு அன்று ஆண்டவர் கேட்கிறார். இதுக்கு நீங்கள் கையை உயர்த்தலாம், தப்பு இல்லை. நீங்கள் எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க? உண்மையாக சொல்லணும். பாருங்கள், எவ்வளோ குறைவுள்ள ஆட்கள் சபையில் இருக்கிறீங்க. ஒரு 5 பேர் தான் கை தூக்கிருக்கிறீங்க, மேலே எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு தெரில. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. வாலிபர்களையும் கேட்குறாரு, பெரியவங்களையும் கேட்குறாரு. நீ ஜெபம் பண்ணாமல் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை செய்வார்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழங்கால நின்று ஜெபிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்கள், முழங்கால தான் இயேசுவும் காரியங்களையும் சாதிச்சார். வாசிங்க. 22:41 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு தான் ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நாம் என்ன செய்யணுங்க? நாமும் முழங்கால் படிட்டு தான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே முழங்கால நின்று தான் ஜெபித்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, அவங்களும் முழங்கால நின்று தங்களுடைய சுகத்திற்காக, தங்களுடைய காரியங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெபித்து காரியங்களை சாதித்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எந்த இடம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. யாரு? பைபிளில் இருக்கிற ஆட்களை சொல்கிறேன். அவங்க எந்த இடம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி முஸ்லீம் சகோதரர்களை பாருங்கள், ட்ரெயினில் போகும்போது பாருங்கள், இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், இல்லை மார்க்கெட்டில் போய் பாருங்கள், அவங்களெல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன். 5லேருந்து 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு என்ன நேரம்? தொழுகை நேரம். வடக்கே நோக்கி ஒரு துண்டை விரிச்சுப்பாங்க, நல்ல ஸ்கொயராக துண்டு விரித்து 5லேருந்து 6 சரியான தொழுகை நேரம். உடனே முழங்கால் படிட்டு அந்த நேரத்தில், கரெக்டான நேரத்தில் அவங்க தொழுகை செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான முஸ்லீம்ஸ் அதை செய்வாங்க, உண்மையான முஸ்லீம் செய்வாங்க. ஆனால் புறஜாதிகள் மத்தியில் நாம் அப்படி செய்வோமா? அதுதான் இன்றைக்கி கேள்வி. புறஜாதிகள் மத்தியில் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய நாம் அப்படி செய்வோமா? நமக்கு அந்த ப்ராக்டிஸ் என்ன இல்லை. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது அந்த ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் அப்படி செய்தாங்க. அப்போஸ்தலர்கள் எங்கே பார்த்தாலும் முழங்கால் பட்டு ஜெபித்து காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். மேல இருக்கிற காரியங்கள் நீங்க போய் படித்துக் கொள்ளுங்க. இங்க பாருங்க, அப்போஸ்தலருக்கு அவனுடைய பிராக்டிஸ், அவனுக்கு எந்த இடம் எல்லாம் கிடையாது. எந்த இடம் இருந்தாலும் சரி, அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க.
இவளையெல்லாம் சொன்ன பின்பு அவன் முழங்கால் போயிட்டு எல்லோரோடும் கூட சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபித்தார். ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்வாங்க. ஆர்சியில் சிஎஸ்எல் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மள மாதிரி சம்பளங்களை போட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. சிஎஸ்எல் ஆர்சியில் போய் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண கடவோம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நேர் முழங்க நிற்பாங்க. எப்போ ஜெபம் முடியுதோ அப்போ தான். ஆமாம் தானே? பார்த்துருக்குறீங்களா? சிஎஸ்சியில் ஆர்சி சர்ச்சில் பார்த்துருக்குறீங்களா? ஜெபன்னு சொல்லிட்டாவே. ஆனால் நாம் அவங்கள அவ்வளோ குறை சொல்கிறோம், அவங்கள இதை சொல்கிறோம் அதை சொல்கிறோம். ஆனால் ஜெபன்னு சொல்லிட்டாவே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர்த்து இல்லை. அதுதான் உண்மை. அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஜெயித்த ஒரு பரிசுத்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். எல்லோரோடும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாழ்க்கையில் தோற்று போனதாகவே கிடையாது. காரணம் தெரியுங்களா? முழங்கால நின்று ஜெபித்தபடினால தான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா, முழங்கால் நின்று ஜெபிங்க. ஜெபித்த பின்பும் ஜெய ஜீவியத்தோடு வாழ்ந்து காட்டினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். எப்படி? முழங்கால் படியிட்டு ஜெபித்ததுனால தான் அந்த காரியங்களை செய்தார். 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. கடைசி பகுதியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன சொல்கிறாங்க, கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி. எல்லா இடத்துலையும் முழங்கால் படிட்டு தான் ஜெபித்திருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். ஆமென். எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிச்சிருக்காங்க. முழங்கால் ஜெபம் என்பது தேசத்தை அசைக்கக்கூடியது, பரலோகத்தை அசைக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம் என்ன செய்யணுமா, இந்த நாட்களில் மற்ற ஜெபங்களை காட்டிலும் நம்முடைய ஜெபங்கள் முழங்கால நின்று ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே காரியங்கள் மாறுதலை முடிய செய்வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்மை உணர்த்தி வைக்கிற அந்த நாளிலே வேத வசனத்தை பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார்? ஆமா, சும்மா படுத்துட்டு உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தா வெளியரங்கமாக பதிலளிப்பாரா? நிச்சயமே கிடையாது. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவர் தான் சொல்றார், முழங்கால் படிட்டு ஜெபி. சிலர் இப்படி கையை ஊனிட்டு ஜெபிக்கிறது, இந்த கை ஊனி ஜெபிக்கிறது, சம்பளங்கால் போட்டு ஜெபிக்கிறது, இந்த ஜெபம்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். முடியலையா பரவாயில்ல, முடிஞ்சும் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் சரி முடியல அதனால் ஜெபிக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நீங்கள் என்ன செய்யணுமா, முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். காலையில் எழுந்த உடனே என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்த உடனே ஆமாம் முழங்கால் நின்று சில ஜெபிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், காலையில் எழுந்த உடனே என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமோ இல்லையோ நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தெருவா சுற்றுறோம். டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? வாக்கிங்க போங்கப்பா, உன் சரீரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, உனக்கு அது இருக்குது இது இருக்குது, வாக்கிங் போன்னு சொல்லி தெருவா சுற்றுறோம். போங்க வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கட்டளிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தெருவா சுற்றுறோம், எல்லாருமே லேடிஸும் சுற்றுறாங்க, ஜென்ஸும் சுற்றுறாங்க, வாலிப பிள்ளைங்க. போங்க. வாக்கிங் போகிறது தப்பான்னு கேட்குறீங்களா? தப்பே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, தப்புன்னு கேட்குறீங்களா? தப்பே கிடையாது. அதை செய்வதற்கு முன்பதாக காலையில் எழுந்த உடனே ஒரு 10-20 நிமிஷம் என்ன செய்யணுமா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், 10-20 நிமிஷம் ஜெபம், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வாக்கிங் வேணாம் போங்க, எங்கே வேணால் போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சுகம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நல்ல முழங்கால் படிட்டு ஜெபிங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரும் சொல்கிறார், நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு சொல்கிறாரு. ஆமென். இன்னைக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தப்போ டாக்டர் சொன்ன உடனே நம்ம கேட்டு கீழ்ப்படி நம்ம செய்கிறோம். செய்யுங்க. அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஜெபிங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. மனநிலையில் பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. மனநிலையில் சமாதானமும் தெய்வீகமும் இருந்தா எந்த ஒரு வியாதியும் வராது. நான் சொல்றது கரெக்டா? மனநிலையில் சமாதானமும் தெய்வீகமும் இருந்தா எந்த ஒரு வியாதியும் அது இல்லாதனால தான் வசனம் சொல்லுது, கவலை இருதயத்தை என்ன செய்யும்? நீதிமொழிகள் 12:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கி தள்ளும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனநிலையில் நல்ல ஒரு தேவ சமாதானம் இருக்கணும், நல்ல ஒரு தெய்வீகம் இருக்கணும். இது இருந்தால் எந்த வியாதியும் வராதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். இந்த நாட்களில் நாம் முழங்கால நிற்க வேண்டிய காலம் என்ன காலத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் தான்.
ஆனால் நாம முழங்கால் படி ஜெபிக்க வேண்டும். எல்லாரையும் பாருங்க, தானியேலை பாருங்க, பயங்கரமான வல்லமை நிறைந்த ஒரு தேவ மனிதன். தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமானவன் சொல்றாரு தானியேல். அவர் பாவ அறிக்கை செய்யும்போது கூட முழங்கால் படி தான் என்ன செஞ்சார்? தானியேல் ஜெபிக்கிற. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, தானியேல் 6:10 நீங்க வாசிங்க. அங்க சொல்லப்பட்ட தியானியோலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே நாம செய்யறோமா? அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. எத்தனை வேளை அவன் முழங்கால் படிட்டாங்க? காலை மதியம் இரவு 3 வேளையிலும் என்ன செஞ்சாரு? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். அப்ப நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 1-19 பார்த்தீங்கன்னா பாவரிக்கை பண்றார் ஜனங்களுக்காக. பாவரிக்கை பண்ணி ஜெபிக்கிறாரு. நீங்க தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டால் பிசாசு உங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவான். ஆமென் சொல்லுங்க. நீங்க முழங்கால் போடுறதுக்குலாம் சிலருக்கு கஷ்டம். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்கு முன்பதாக என்ன செய்வான்? ஆமா, நீங்க முழங்கால் போடாம இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கு முன்பதாக போய் முழங்கால் போட வேண்டியதா இருக்கும்? ஆமா, பிசாசுக்கு முன்பதாக போய் முழங்கால் போட வேண்டியதா இருக்கும். ஆகவே நீங்க வணங்கா கழுத்து உள்ள ஆளா இருந்தா, யாரு இந்த வணங்கா கழுத்து உள்ள ஆட்கள்? வணங்கா கழுத்துல ஆட்களா இருந்தாங்க. ஆனா நாம் அப்படி இல்லை. நீங்க வணங்கா கழுத்துல ஆட்களா இருந்தா பிசாசு உங்களுக்கு முன்பதாக என்ன செய்வான்? வந்து முன்பாக முழங்கால் போடாது. நீங்க என்ன செய்யணுமா? நீங்க வணங்கா கழுத்துள்ள ஆளா இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டும் போது பிசாசு உங்களுக்கு முன்பதாக முழங்கால் படிடுவான். பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுறதுல, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமேன். அறிமுகமான வார்த்தைலாம் பேசி கொண்டிருக்கிறேன். முழங்கால் போட முடியலையா பிரதர்? என்னால் முழங்காலே போட முடியல. வயதானவங்க பாவம், வாலிபர்களுக்கெல்லாம் இப்போ முழங்கால் போட முடியாது. நீங்களாம் சேரில் உட்காந்துட்டாங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ சரீரத்தில் பலவீனம் இருக்குது. இந்த வயசுலேயே முழங்கால் போட முடியலனா நீங்களாம் நல்லா என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் நான் முழங்கால் நின்று ஜெபிக்க. என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏங்க எனக்காக ஜெபம் பண்ண சொல்கிறேன் முழங்கால் போயிட்டு, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் ஆண்டவர் சமூகத்தில் செய்யணுமா? முழங்கால் படியிடணும். அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம். நம்ம நல்ல ஆசீர்வாதமாக செழிப்பாக செல்வவான்களாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்போ முழங்கால் போட முடியல. யோபு 4:4 பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க. என்னால் முழங்கால் போட முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் முழங்கால் என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னால் முழங்கால் போட முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன். ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். வாசிங்க. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். கவனிங்க, தள்ளாடுகிற வாலிபர்கள் தான் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, வயதானவர்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க முழங்கால்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் முழங்கால் போட முடியல? முழங்கால் போடுங்க. கொஞ்ச நேரம் போட்டு உட்காந்துக்கோங்க, பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டுடுங்க. ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே 3ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. நாம செய்ய வேண்டிய ஊழியம் இதுதாங்க. என்ன ஊழியம்? தளர்ந்த கைகள் என்ன செய்யணுமா? திடப்படுத்தணும். தள்ளாடுகிற முழங்கால்கள் என்ன செய்யணுமா? பலப்படுத்துங்கள். ஜெபிங்க ஆண்டவர் சமூகத்துல நல்ல வல்லமையோடு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே முழங்கால் போயிட்டு ஜெபித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாதித்தது போல இந்த நாட்களில் வருகிற மாதங்களிலே நாம் முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம். சொல்லுங்க, வீட்டில் போய் சொல்லுங்க, புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க, இங்கே வாங்க முழங்கால் பிடிச்சு ஜெபிக்கலாம். புருஷன் நீங்கள் மனைவிட்ட போய் சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க, பெற்றோர் மறந்தா பிள்ளைகள் பெற்றோரை ஞாபகப்படுத்தின்னு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். ஜெபிச்சு பாருங்க, அநேக சாட்சிகளை கர்த்தர் சபையில் எழுப்புவார். ஆமை. நீண்ட நாட்கள் நடக்கிற பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி அமைப்பார்.
உங்களுக்கு என்று ஒரு திறந்த வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம உள்ள வரலாம். இப்போ இந்த முழங்கால் போட்டால் என்ன நடக்கும்? எப்பொழுதெல்லாம் முழங்கால் போடணும்? பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் முழங்கால் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓஹோ இதுக்கு தான் நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் உணர்த்துறாரு. தாவீது அதுக்காக தான் நம்ம அழைக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். எதற்காக எல்லாம் முழங்கால் போட்டிருக்கிறாங்க? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஜனங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த நாள் நம்ம என்ன செய்யணுமா? ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல் குறிப்பு 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்போம். முதலாவது முழங்கால்னா என்னன்னு சில அறிமுகமான வார்த்தையில் பார்த்தோம். எதற்காக முழங்கால் படினோம்? முழங்கால் படிட்டவங்க என்ன சாதிச்சாங்க? முழங்கால் படிட்ட என்ன நடக்கும்? 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான 3 முழம் உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். சரி, அதின் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக, இந்த வார்த்தை கவனிங்க, இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து. ஹல்லேலூயா. சாலமோன் முழங்கால் படியிட்டான். முதல் யாரை பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் சாலமோனை குறித்து பார்க்குறோம். நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதன், நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மனிதன். அவனுக்கு இருக்கிற செல்வ வாக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான செல்வ வாக்கு இருந்தது. அவங்க அப்பா தாவீது அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சபைக்கு ஆலயத்தை கட்ட வேண்டிய எல்லா காரியத்தையும் சபகரித்து எல்லாத்தையும் வைத்திருந்தான். அவனுக்கு இருந்த வசதி வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக வந்தபோது எங்கே வராரு? இப்போ ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நின்று அவர் தேவனுக்கு முன்பதாக வந்தபோது எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாரு. முழு தேசமும் சாலமோனை என்ன செஞ்சு கொண்டிருக்குதுங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் இப்போ என்ன செய்கிறான்? அவன் முழங்கால் படியிட்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பதாக முழங்கால் படிவிட்டான். நமக்கு வசதி பெருகிருச்சுன்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்க மாட்டோம். என்னதுங்க? சாலமோன் வசதி நிறைந்தவன், வேலை இல்லை, திருமணமாகலை, பிஸ்னஸ் நல்லா வரலை, இந்த நடக்கலை, வீடு இல்லை, அப்படி இருந்த நாட்கள்லாம் நல்லா முழங்கால் போட்டு ஜெபிச்சோம். ஆனால் இப்போ வேலை கிடச்சிருச்சு, காசு வந்துருச்சு, சொந்த வீடு வந்துருச்சு, சொந்த கார் வந்துருச்சு, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தோம். இன்னும் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன்றோம்? என்ன செய்யல? ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? பா எவ்வளோ அழகாக முழங்கால் போட்டு நேரடியாக சபைக்கு வந்த உடனே சேரெல்லாம் உட்காந்து சிலர்லாம் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க? வந்தால் கூட சிலர்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல, நான் பார்க்குறேன். வந்து உட்காந்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் சாலமன் அப்படி இல்லை. அவனுக்கு என்ன இருந்தாலும் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் அவன் வந்து என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு செபிக்க கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்கன்னு சொன்னால் போட முடிந்த ஆட்கள் என்ன செய்யறதில்ல? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். முடியாதவங்க பரவாயில்ல, ஆனால் முழங்கால் உன்னால் போட முடிந்து நீ போடாமல் இருப்பு என்று சொன்னால் ஆண்டவர் அதை வந்து ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. எப்பவுமே மூத்த ஊழிய காட்ட ஜெபம் பண்ணி யார் வந்தாலும் சரி, சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்க உடனே முழங்கால் பண்ணிட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? மூத்த ஊழியா காட்ட போய் என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சாலும், பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அது தெரில. கற்றுக்கொள்ளுங்க. மூத்த ஊழியக்கார் போகிறீங்களா? நம்ம சபை பாஸ்டர்கிட்ட போகிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர்? இல்லை இப்படி இருக்குது, உடனடியாக முழங்கால் படி. ஆனால் சில வாலிப பிள்ளைகள் சில வீட்டுக்கு போகும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்திருக்காரு முழங்கால் பட்டுனா ஸ்டப்பான நிற்பாங்க. சிலர்லாம் முழங்கால்லாம் போட முடியாது, அப்படியே நிற்கலாம். முழங்கால் என்பது என்ன அர்த்தம்? என்ன சொன்னேன்? முழங்கால் தாழ்மையினுடைய சின்னம். நீ தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டா அது என்ன 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 அர்த்தம்? தாழ்மையின் சின்னம். அப்படி கற்றுக்கொள்ளுங்க, ஜெபிக்க அப்படி கற்றுக்கொள்ளுங்க. சாலமன் அப்படி இல்லைங்க. அவன் அந்த இடத்துலேயே முழங்கால் படிட்டு இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் பார்க்கும்படியாக அவன் என்ன செய்தான்? முழங்கால் போட்டு ஜெபித்தான். ஒன்று, முழங்கால் தாழ்மையுடைய சின்னம். அது மாத்திரமில்லை, உங்களையே சரணாக அர்ப்பணிப்பது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட, தேவன்கிட்ட அப்படியே அர்ப்பணிப்பது. சரி, இவர் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டாரு. அப்படி அவர் முழங்கால் போடும் பொழுது என்ன நடந்துச்சு?
நீங்கள் முழங்கால் போட்டால் என்ன நடக்கும்? 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அதே இதில் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, அது வரைக்கும் என்ன செய்யறாரு சாலமோனு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அக்கினி இறங்கி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் முழங்கால் போயிட்டு அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இப்பதான் எழும்புறார் அவர் ஜெபத்திலிருந்து. இன்றைக்கு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா அப்பாடி 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு எழுந்து உட்காந்துக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம் பாருங்க, இப்போ முழங்கால் போட்டு முடித்த பிறகு அவ்வளவு நேரம் அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வானத்திலிருந்து அக்கினியும் மகிமையும் அங்கே இறங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களை கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முழங்கால நின்று ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு உங்க முழங்கால்களை முடக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. சாலமோன் ஜெபிச்சார், எல்லா இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு முன்பதாக ஜெபிச்சாரு. அக்கினி அங்கே வானத்திலிருந்து இறங்கினது, பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமை எங்க நிரப்பிட்டுது? ஆலயத்தில் நிரப்பிற்று. ஆமென். சாலமோன் அந்த பலி செலுத்தின டைம் வரும்பொழுது முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டு சரியா ஒரு ஜெபம் பண்ணாரு, மகிமை இறங்கிச்சு, அக்கினி இறங்கினது. நீங்க அப்படி ஜெபிங்க. கர்த்தர் மகத்தான காரியங்களை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்றீங்க? எத்தனை பேர் இதை எடுத்துக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் இதை யூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? சாலமோனை போல நான் ஜெபிப்பேன்னு. ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பதாக தன் கைகளை எங்க வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு 2வது ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக சாலமோன் முழங்கால் படியிட்டான். முதலாவது அங்கே அக்கினி இறங்கணும், தேவனுடைய ஆலயத்தில் மகிமை நிரப்பப்படணும் சொல்லி முழங்கால் பட்டு ஜெபிக்கிறார். 2வது ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக சாலமோன் முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட்டு அவன் ஜனத்தை ஆசீர்வதித்த பொழுது அந்த ஆசீர்வாதம் பலித்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை, தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னா முழங்கால் போட்டு செய்யணும். முழங்கால் போட்டு செய்யுங்க, ஜெபித்து ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களா? போய் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல செழித்தோங்கி வளரணும், அவன் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் மனைவி, உங்கள் புருஷன் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜெபிங்க. அவங்களுக்காக போய் முழங்கால் படிட்டு நீங்கள் அவர்களை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் முழங்கால் படிட்டு அதன் பிறகு பின்பு ரொம்ப நேரம் கழித்து எழுந்து தன்னுடைய குடும்பத்தையும் அவன் ஆசீர்வதித்தான். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டலாம் இருக்கணும் தெரியுங்களா? குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபிக்கணும். ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, சபையார் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் காரியத்தை செய்து கொண்டிருப்பதல்ல. நீங்கள் தேவ சமூகத்தில் வீடுகளில் முழங்கால் பட்டு ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை ஜெபித்து ஆசீர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மற்றவங்களை பிளஸ் பண்ணுறவங்கள தான் இருக்கணுமே தவிர, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, முதியவர்கள் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர யாரையும் சபிக்கவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, கை பிடிச்சி, இது வரைக்கும் நீ எல்லாத்தையும் சபிச்ச, இனி நீ ஆசீர்வதிக்கணும். அவங்க செய்யாமல் வந்துருப்பாங்க, சொல்லுங்கள் பரவாயில்ல. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் சபிச்சிருக்கலாம், இப்போ நல்லா இல்லை, ஓகே இப்போ கூட்டுருங்க, நீ சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் நீ சபிச்சிருக்கலாம், இது வரைக்கும் அவங்க குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ சொந்தங்களையோ பந்தங்களையோ இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிலாம் போகிறோம், அப்படியே போகிற மண்ணெல்லாம் தூவி போட்டிருக்கலாம். ஆனால் நீ என்ன சொல்கிற? இனிமேல் மண்ணையும் தூவ போகக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நிறைய பேரை நான் பார்க்குறேன், விசுவாசிகளை பார்க்குறேன். ஒரு சின்ன சண்டை வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, கர்த்தருடைய பந்தியில் ராபோசனை எடுத்து பேசி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சும்மாவே இருக்க
மாட்டார். அங்கிங்கும் புறங்கூறி பேசுறது, மற்றவர்களை குறித்து பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இந்த யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட சுபாவம், சிகரெட்டு, பீடி, இந்த கஞ்சாவோ இந்த சாராயமோ, அங்கே இது உடம்புக்கு நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு ஆட்கள் யாரா இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வரணும்னா நம்மளோட வாய் முதலாவது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். ஆமென். சொந்த பிள்ளைகளே இன்னைக்கு என்ன செய்றாங்க? ஆமா, அசுத்தமான வார்த்தை திட்டுறாங்க, தகாத வார்த்தையில் பேசுறாங்க, தாறுமாறா பேசுறாங்க. அப்படிலாம் பேசுறீங்களா? நிறைய பேர் யாரையோ ஒருத்தர் கேட்டேன், உங்க பிள்ளைகளை அடிப்பீங்களா பிரதர்னு. ஆமாம், ஒரு நாள் அடிச்சிட்டேன் பிரதர், அதுக்கப்புறம் அடிக்கிறது இல்லை, நானும் சில டைம் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். தப்பு பண்ண அடிக்க தான் செய்யணும். அதுக்குன்னு போட்டு சாத்துலாம் சாத்தக்கூடாது. ஆமாம், போட்டு என்ன கையில் இருக்கிறதா போட்டு அடிக்கணும். அந்த அம்மாமார்கள் இந்த கரண்டிலாம் வச்சு அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஆண்டவர் உங்களை அடிப்பார். ஆமாம், நான் எப்பவுமே சொல்வேன், தலையில் அடிக்காத, முதுகில் அடிக்காத, கையில் அடிக்காத, தொடையில் கில்லாத, அவ்வளோதான். இந்த டீச்சர்ஸ்லாம் பண்ணுற வேலை தான். தொடையில் எந்த பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாதீங்க. எவ்வளோ வழி தெரியுமா நம்மளாம் வாங்கியிருக்கிறோம். ஆமாம், அது மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை வெளியே இருக்கணும் ஆசீர்வதிப்பான், தெருவில் இருக்கணும் ஆசீர்வதிப்பான். நம்ம பிள்ளைகளை யார் தான் ஆசீர்வதிக்கணும்? நாம தான் முழங்கால் போயிட்டு ஜெபித்து அவளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் இங்கே சாலமோன் செஞ்சார். அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். உங்கள் வாயிலிருந்து இந்த தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்கிறீங்க. ஆமென். உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். சிலர்லாம் வந்து புருஷனையே சபிக்கிறாங்க. இவெல்லாம் இல்லாமல், இந்த மனுஷன் இல்லாமல் போனால் நல்லா, அப்படி சொல்லவே இங்கே சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லவே, அதே மாதிரி நீங்கள் இந்த இவளை எப்போ கல்யாணம் பண்ணி தொலைஞ்சனோ அப்பொழுது என் நிம்மதி போச்சு, என் சமாதானம், அப்படி நீங்கள் ஒரு வார்த்தையும் இதை பெற்றுறதுக்கு கல்லை பெற்றுருக்கலாம். இப்படிலாம் ஆட்கள் பேசுறீங்க தெரியாமல். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ ஜெபம் பண்ணி, முழங்கால் படி ஜெபம் பண்ணி அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம் முழங்கால் போட்டு நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, தொழிலை, வியாபாரத்தை, தாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் யார்? குடும்ப தலைவர்கள் முழங்கால் போட்டு ஜெபித்தவளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே போல தாய்மார்களும். மூணாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இதுதான் முஸ்லிம்ஸ் ஜெபிக்கிற ஜெபம். அவங்க இப்படிதான் தொழுகை பண்ணுவாங்க. மூணாவது என்ன குறிப்புனா, நாம் முழங்கால் போட்டால் கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார். தடைகளை மாற்றி ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது சாலமோன் முழங்கால் படி ஜெபித்தான். ரெண்டாவது சாலமோன் முழங்கால் படிட்டு என்ன செஞ்சான்? ஜனத்தை ஆசீர்வதிப்பது முழங்கால் படிட்டான். மூன்றாவது நீங்கள் முழங்கால் போட்டால் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தேசத்தில், குடும்பத்தில், சபையில் பொழிய பண்ணுவார். தடைகளை மாற்றி ஆசீர்வாதமான காரியம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்கே பார்க்குறோம், அவன் மழைக்காக ஜெபித்தான். எத்தனை 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு, நின்றுச்சு. இப்போ மழைக்காக அவர் ஜெபிக்கிறாரு. சரியான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்து தன்னுடைய முகம் எங்கே படுதுங்க? தன் முழங்காலில் பட குனிந்து. அப்படி ஒரு பிராக்டிஸ் வந்து பழைய ஏற்பாட்டு ஆட்கள் கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவங்க எல்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஜெபம் முடித்த போது வேலைக்காரன் போய் சொல்கிறான், நான் போய் வெளியே பார்த்தேன், ஒன்றுமே நடக்கல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் ஜெபத்தை விட்டு எழுந்தாரா? இன்றைக்கி நம்ம ஒரு சில ஜெபம் கேட்கப்படலைன்னா, சரி இந்த ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இதுக்கும் இனி பதில் கிடைக்காத போல இருக்கு, நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். 7வது தடவை வந்து சொல்றான், 44ஆம் பார்த்துட்டு வந்து சொல்றான், உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்புகிறது, புறப்பட்டு வர நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. 45ஆம் வசனத்துல, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முழங்கால்கள் முடக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்துக்கும் உங்க சபைக்கும் ஒரு ஆவிக்குரிய மழை பொழியணும்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். ஆமென். குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆவிக்குரிய மழை பொழியணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா உங்க முழங்கால்கள் முடங்கி நீங்க என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேணும். நம்முடைய குடும்பங்கள்ல ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா, சபையில் ஒரு பின்மாறி காலத்து மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இவர் ஜெபிச்சார், வைராக்கியமா ஜெபிச்சார், பொறுமையோடு ஜெபிச்சாரு. அது பின்வாங்கியும் போகல, தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கூட
அவர் வந்து சலித்து போகலை, முழங்கால் படி ஜெபித்ததுனால பெருமழை எங்கே உண்டாயிட்டு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடணும் தேவ சமூகத்தில் ஜெபிச்சிங்கன்னா. நீங்கள் முழங்கால் படி ஜெபிக்கும் பொழுது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் உங்களையும் உங்கள் மேட்டின் சுற்றுப்புறளையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்யும் என்று கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே முழங்கால் பட்டு ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணுமா, வியாதி மாறணுமா, சாபம், வறுமை, தரித்திரம், கடன் எல்லாம் மாறணும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டார். திருப்பி அடுத்த வாரம் இந்த சபையில் இந்த பாஸ்டர் அந்த சகோதரி வந்து ஜெபம் பண்ண வந்திருந்தாங்களாம். அந்த சகோதரிட்ட கேட்டாராம், ஏம்மா நீ எவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்களாம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? சரி வேண்டாம், கேட்க வேண்டாம். எவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டாராம். பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். அவருக்கு நல்ல கோவம் வந்துருச்சான். புருஷன் வேலைக்கு போயிடுறான், உன்னுடைய இருக்கிற ஒரே ஒரு பையன் அவனும் ஸ்கூலுக்கு போயிடுறான். நீ என்ன அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை? 2 பேர் தான் இருக்கிறோம், துணியெல்லாம் துவச்சி முடிச்சிருவீங்க. நீ அவங்க வர வரைக்கும் சாயங்காலம் தான் வருவாங்க 2 பேருமே. அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? எடு டிவியை தகடான்னு மாற்று. அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க கேட்டாலும் 10 நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். சரி உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆமாம் பாஸ்டர், என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம். 7 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறேன். 7 லட்சத்தை கடனை வச்சுட்டு நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுற, 7 வருஷம் ஆனாலும் உன்னுடைய கடனு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நீ 1 மணி நேரம் ஜெபிச்சு பார் டெய்லியும், அந்த கடனை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடன் வச்சுருக்கிறீங்களா? 10, 7, 2, 1 அந்த கடன் இந்த கடனு எல்லா கடனையும் முடியணும்னா முழங்கால் போயிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் முடியாததை கர்த்தர் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார். வியாதியா, கஷ்டமா, பாரமா, வருத்தமா, சஞ்சல் எல்லாவற்றுக்கும் தேவை இந்த முழங்கால் தான். எல்லாவற்றுக்கும் தேவை பணம் இல்லை, பொருள் இல்லை, அது இல்லை, இடம் அதெல்லாம் கிடையாது. முழங்கால் பட்டு ஜெபிச்சா நிச்சயமா காரியத்தை கர்த்தர் மாறல முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டிய விதத்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நின்று ஜெபிங்க, பைபிளில் நின்று ஜெபிக்கலான் இருக்குது, எல்லா ஜெபமும் இருக்குது. முழங்கால் படி ஜெபிக்கணும், உங்க பிரபலம் ஜெபிக்கணும். ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீ உண்மையா ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் உண்மையாக இந்த நாட்களில் தீர்மானம் பண்ணி நான் முழங்கால் படி ஜெபிப்பேன் என்று உண்மையாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதபடினால ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்தாரு? கடந்து வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களோட கூட என்ன செய்ய போகிறாரு? விண்ணப்பம் பண்ணுவார். ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபம் ரொம்ப குறைவாக இருக்குது குடும்பங்களில். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் நேர் முழங்கால் நின்று வீடுகளில் ஜெபிங்க, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சபையில், ஆராதனையில், எங்கே போனாலும் என்ன செய்யணுமா? முடிந்த அளவு உங்களால் கொஞ்ச நேரமாச்சு நீங்கள் என்ன செய்யணுமா? முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஒரு குரூப் சர்ச்சில் இருக்குது, கீழ்ப்படியவே மாட்டாங்க அந்த குரூப். சரி, குரூப் இல்லை, ஒரு சிலர், யாரையும் இதெல்லாம் சொல்லலை, ஒரு சிலர். இந்த சபையில் மட்டும் இல்லை, எல்லா சபையிலும் சில குரூப் இருக்கும். அது பாஸ்டருக்கு கீழ்ப்படியவே, உங்களை சொல்லலை, உங்களை யாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் தான் சொன்னேன். அந்த சிலர் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படியவே. என்னங்க யாரும் சொல்ல மாட்டேறீங்க? உண்மை தானே, நான் பொய்யா சொல்கிறேன். கீழ்ப்படியே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படியே சபையில் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. வருவாங்க போவாங்க, காணிக்க போடுவாங்க, போயிடுவாங்க, வருவாங்க போவாங்க, காணிக்க போட. இது அவ்வளோதான். என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், என்னைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் வந்துட்டு போகிற ஆட்கள் இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் விசேஷத்துக்காக மட்டும் வந்துட்டு போய் பாஸ்டர் வீடு திறக்கணும், பாஸ்டர் கல்யாணம் பண்ணணும், காது குத்துறது இல்லாமல் அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணணுமோ பாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து நிற்கணும். ஆனால் நீங்கள் பாஸ்டரோ ஆண்டவரோ ஒரு ஜெபத்துக்கு உங்களை அழைத்தா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டீங்க. அவர் எல்லா கஷ்டத்தையும் எடுத்து போட்டு நேராக வந்து நிற்பார். அது எங்களுடைய வேலை, நாங்கள் வந்து தான் நிற்போம், நீங்கள் வந்தீங்களோ வரலையோ. ஆனால் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கொஞ்சம் கூட விசுவாசிகள் ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் 12ல் 1 விழுந்து போன கேஸ், 12ல் 1 விழுந்து போன கேஸ். 12 சீஷரில் ஒருத்தர் விழுந்து போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, 12ல் 1 பரிசுத்தவான். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பேர். யாக்கோபுக்கு எத்தனை பேருங்க? ஒரே ஒருத்தன் தான் கனி தரும், மற்றவெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
ஒவ்வொன்றும் என்னதுங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. 11 நல்லது, 1 கெட்டது. 11 நல்லது, 1 நம்ம சபையில் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரில. பழைய ஏற்பாட்டாக இருக்கிறீங்களா இல்லை புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்குதா நமக்கு? நீங்கள் உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்துக்கோ. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறீங்களா இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கீங்களா? அங்கே பார்த்தோம் 12ல் 1 விழுந்து போன கேஸு. இங்கே 11 நல்லது, 11 1 வந்து நன்றி சொல்லிட்டு போயிடுச்சு. மற்றதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில. ஏதாவது அடிபட்டு வந்தால் ஓடி வரும் பாஸ்டர்கிட்ட, இல்லை சபைக்கு ஓடி வரும், இல்லை பின்மாறி கூட்ட ஓடி வரும். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அது நீங்களே உங்கள் நிதானத்தை நீங்கள் செஞ்சுமா ஆராய்ந்து பார்த்துங்க. சபையில் குடும்பத்தில் ஆசீர்வாதமான பின்மாறி மழை பெய்யணும். நம்முடைய முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால், அப்படி முழங்கால் பட்டு ஜெபிச்சு பாருங்க, பின்மாறி களத்து மழை பொழியுதா இல்லையான்னு நாம் பார்க்கலாம். பொழியுமா பொழியாதா? கர்த்தர் நிச்சயமா பொழிய பண்ணுவார். 4வதாக 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினார். ஆமா, 50 சேவகரை அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொள்கிறான். தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. 4வதாக நியாய தீர்ப்பிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்களா? முழங்கால் போயிட்டு ஜெபிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி பிடிப்பதற்காக இவங்க 50 சேவகரை அனுப்புகிறாங்க. எத்தனை பேரை? 50 சேவகரை அனுப்புகிறாங்க. முதலாவது 50 பேர் வந்தாங்க, அவனை பிடிக்க ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வசனம்லாம் 9ஆம் வசனத்தை படித்து பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. முதல்ல 50 பேர் வந்த உடனே எலியா என்ன சொன்னா தெரியுங்களா? 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடது என்றான். உடனே தேவனுடைய அக்கி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழுமினவர்களை கத்தனை செய்தார் பார்த்தீங்களா? உடனே 50 பேர் சாம்பலாகி போயிட்டாங்க. விடுவானா அந்த ராஜா? திருப்பி என்ன செய்யறான்? அடுத்து 50 பேர் அனுப்புறான். 50 பேர் விட்டு பிடிக்க ஆள் அனுப்புறாங்க. அவங்களும் வராங்க, வந்து நிற்கிறாங்க. திருப்பி அதே சொல்றான். 12ஆம் சொன்னபடி, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இறங்கி உன்னையும் அவர்களையும் 50 பேரையும் உடனே பட்சித்தது. இதை கேள்விப்பட்டு உடனே என்ன செஞ்சதுங்க? பட்சித்தது. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. 9ஆம் வசனம் கடைசி வரியை பாருங்க. தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். செத்தான் முதல் போனவன். அடுத்தது பாருங்க 11ஆம் வசனம், ராஜா உன்னை சீக்கிரமாக வர சொல்லுகிறார். எலியா சொன்னாரு, வார்த்தை சொன்னாரு, உடனே என்ன செஞ்சான்? செத்தான். மூணாவது ஒருத்தர் வரான். இப்பதான் திரும்ப 3ஆம் தரம் ஒரு தலைவனும் அவனுடைய 50 இவன் கேள்விப்பட்டுட்டான். ஏற்கனவே 100 பேர் நம்ம ஆட்கள் போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் போயிடுச்சு, 2வது குரூப் போயிடுச்சு, 3வது குரூப்பு நம்ம தான் போகிறோம். அவன் என்ன பண்ணுவான் நமக்கு தெரியாது. நம்மளையும் அழிக்க அவன் பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு. உடனே அடுத்தவன் உஷாராயிட்டான். இன்னைக்கு நீங்க எல்லாம் உஷாரா ஆயிரணும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்க, கை கொடுங்க. இன்னைக்கு உஷாரா ஆயிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் உஷாரா இருந்துருங்க. உங்களுக்கு வர நியாய தீர்ப்பு நீங்க தப்பித்து கொள்ளலாம். சந்தோஷமா சொல்லுங்களேன். சேர்ல இருக்கலாம் சொல்லவே மாட்டேன்றீங்களா நிறைய பேர்? என் கையை குடிச்சுக்க சொல்லுங்களேன். நீங்க உஷாரா இருங்க, உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. நீங்க வர போகிற நியாய தீர்ப்புல தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் யோசிச்சுட்டான், இப்போ ஏன் ராஜா கிட்ட போனாலும் சரி, இவங்கிட்ட போனாலும் சரி, சாவு நிச்சயம்தான். இனி நம்ம என்ன பண்ணிடலாம்? அவன் என்ன சொல்கிறான்? எங்கே போனாலும் சாவு தான். இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ அவன் என்ன செய்கிறான்? 3வது ஒரு குரூப் வருது. அந்த 50 பேருக்கு தலைவன் என்ன பண்ணுறான்? அந்த 50 பேரை கூட்டிகிட்டு வந்து தீர்க்கதரிசிக்கு முன்பதாக என்ன செய்கிறான்? வந்த உடனே முழங்கால் படிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகி இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்று சொன்னான். உடனே அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை அழிக்க நியாயத்திற்கு அவன் என்ன செய்து கொண்டான்? தப்பித்து கொண்டான் என்பதை நம்ம பின் வசனங்கள் பார்க்க முடியும். அவ்வளவுதான். நீங்க வந்து நியாயத்திற்பலையும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவர் வைத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக இந்த நாட்களில் நாம் முழங்கால் போட்டால் தான்
நாம அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவா. ஹல்லேலூயா. நீங்க தப்பணுமா நியாய தீர்ப்புல இருந்து முழங்கால் போட்டு ஜெபிங்க. இந்த ஜனத்தை அழிக்க போறேன்னு கர்த்தர் சொன்னார் மோசே கிட்ட. ஆனா ஆண்டவர் மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவர் நீ அந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, நீங்களும் போய் ஜெபிங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க. நியாய தீர்ப்புல தப்பணும், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய தேசம், என்னுடைய சபையில் இருக்க எல்லாரும் தப்பணும் முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து 5வது குறிப்பு இங்க நம்ம பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்யும் போது கூட அவங்க முழங்கால் படிட்டு தான் அறிக்கை செய்தாங்க. அல்லேலூயா. சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு நிறைய பேர் வரீங்க, வர்றது நல்லது தான். எல்லாரும் பாவ அறிக்கை, நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் குற்றம் குறையெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? எல்லாரும் பாவ அறிக்கை செய்யும்போது எப்படி ஜெபிக்கணுமா? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் நாளில் உங்களுக்கு உணர்த்தி சொல்கிறாரு. சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வாங்க. சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? வாங்க. அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் சபை அதற்கு என்ன செய்யலை, வருவதற்கு ஆயத்தமா இல்லை. இங்க பாருங்க, ஹம்பிள் ரிப்பன்டன்ஸ் பிஃபோர் காட். எஸ்ரா தன்னையே தாழ்த்தி அர்ப்பணித்து பாவ அறிக்கை செய்கிறத, முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறத நம்ம இங்கே கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஜீவியத்தில் பாவ அறிக்கை செய்யும் போது முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபித்து நம்ம செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அதுதான் கர்த்தர் விரும்ப. தேவ சமூகத்தில் முழங்கால் போடணும். நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்மை தாழ்த்தும் போதெல்லாம் நாம முழங்கால முடங்கி நிற்கணும்னு ஆண்டவன் நாளில் எஸ்ரா மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். எத்தனை பேர் கேட்டு இதை கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மட்டும் அவருடைய அறிக்கை செய்து விட்டு விடணும் இரக்கத்தை. அப்போ எப்படி பெறுவான்? சமணங்கால் போட்டு உட்காந்து சொல்லிட்டு அப்படியே போகிறதா? இல்லை, முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு அர்ப்பணிக்கணும், முழங்கால் போட்டு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு பாவ அறிக்கை. யோவான் 1:8-9 நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9ஆம் வசனம், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் தேவனாய், உண்மையும் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறான்னு சொன்னால், நீ முழங்கால் பட்டு ஜெபிச்சாதானே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்து உன் பாவத்தை மன்னிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்யும் போது பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள், பரிசுத்தவான்கள் முழங்கால் போட்டு அறிக்கை செஞ்சாங்க, அழுது அறிக்கை செய்தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அழுது அறிக்கை செய்தது மாத்திரம் முழங்கால் போட்டு அறிக்கை செய்தாங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நேர் முழங்கால் ஜெபித்தார்கள். கர்த்தர் அவருடைய காரியங்கள்லாம் கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், வியாபாரத்தில், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில், குடும்பத்தின் காரியங்களில் எல்லாம் மாத கணக்குலையோ இல்லை ஒவ்வொரு நாள் நடக்கிற என்ன செய்கிறோம்? அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ். அது போல் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவையில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்லாக அந்த நாளில் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? வீடுகளுக்கு போய் சென்று ஆண்டு சொல்ல ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து ஒப்பு அன்றைக்கு என்ன செய்யணுமா? க்ளோஸ் பண்ணிடணும். உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. உன்னத பாட்டில், இயேசுவை நான் காணவே இல்லையே, எப்படி ஆண்டவர் வருவார்? எங்கே பரிசுத்தம் அங்கே தான் கர்த்தர் வர முடியும். உன்னத பாட்டு 3:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஆண்டை நோக்கி தேடுறாங்க. ராக்காலங்களிலே என் படுக்கையிலே ஆத்தும நேசரை நான் தேடினேன். தேடி எப்படி காண முடியும்? நீங்க எங்க பரிசுத்தம் இருக்குதோ அப்பதான் அந்த இடத்துல, அந்த குடும்பங்களிலே, அந்த வீடுகளில் கர்த்தர் வாசம். 2ஆம் வசனத்துல பாருங்க, அடுத்த வசனம், நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தேடுறாங்க. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திருந்து என் ஆண்டவர் நான் தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. 3வது, நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். தெரியல. 4வது, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரம் உங்க பாவத்தை, எல்லா அசுத்தமான காரியங்களை, சாபக்கீடான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தேவ சமூகத்தில் ஓடிவாங்க. அப்ப நான் அவர்களை விட்டு அந்த காரியத்தை தூரமாக கடந்து போகும் பொழுது என் ஆத்தும நேசரை நான் காண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவன் அறையிலும் கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் கர்த்தர் என்ன செய்து கொள்ளுமா?
உறுதியா நீங்கள் பற்றி கொள்ளணும். முழங்கால் போயிட்டு பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இடத்துல அவர் வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்கிறவங்க முழங்கால் போயிட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு 1000 தலைமுறையிடம் இரக்கம் செய்கிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆறாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஒரு மனுஷன் அவளுக்கு முன்பதாக வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், ஆண்டவரே என்னுடைய மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஹல்லேலூயா. போதும் இருங்க, அடுத்து நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆறாவதாக மகனுக்காக ஒரு தகப்பன் முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மகனுக்காக மகளுக்காக பெற்றோர் முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கணும். முழங்கால் பட்டு என்ன செய்யணும்? ஃபாதர்ஸ் ரொம்ப முக்கியம். என் பிள்ளை சரியில்லை, அவன் ஒழுங்கா இருக்க மாட்டேன்றான், அந்த காரியமே வந்து இங்கே சொல்லவே கூடாது. அதெல்லாம் மாறணும்னா ஃபாதர்ஸ் என்ன செய்யணுமா? மகனுக்காக ஒரு தகப்பன் முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக என்ன செய்யறான்? முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறான். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஃபாதர்ஸ் நான் கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மார்களை கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாச்சும் ஜெபிக்கிறீங்களா முழங்கால் படிக்கிட்டு? இன்றைக்கு கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். ஃபாதர்ஸ் மாத்திரமல்ல, மதர்ஸும் தான், 2 பேரும். ஆமாம், நல்லா படிக்க வைக்கிறீங்க, நல்லா செலவு பண்ணுறீங்க, அவனுக்கு எல்லாமே செய்கிறீங்க, அவனுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியாது. அதை காட்டிலும் முதலாவது உன் பையனுக்காக உன் மகளுக்காக 1 நிமிஷமாக 10 நிமிடமாக 20 நிமிடமாச்சும் அரை மணி நேரம் அவனுக்காக நீங்கள் முழங்கால் போயிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களே ஜெபிக்கிறது இல்லை, நீங்களே சபை ஆராதனைக்கு வரதில்லை, எப்படி உங்கள் பையன் வருவான், எப்படி உங்கள் பொண்ணு வரும்? அதெல்லாம் மறந்துடுறோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பந்தி வந்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்தால் போதும், காணிக்க போட்டு இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்தால் தான் உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் எந்த ஜெபத்துக்கும் வர்றதில்லை. காரணம், பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் தான். இந்த நாளில் கர்த்தர் உங்களை உணர்த்துறாரு. நீங்கள் சபையை கனம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபையில் ஜெபத்தை கனம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. பிரதர்ஸில் 3 பேர் தான் வராங்க ஜெபத்துக்கெலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த சபையில் எழுப்புதல் உண்டாகணும்னா எங்களுடைய கால்கள் எங்களுடைய முழங்காலம் முடக்கப்படணும். உங்களுடைய முழங்காலம் முடக்கப்பட்டு ஜெபித்தால் தான் சபையில் எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் வந்து இயேசுக்கு முன்பதாக வந்து என்ன செய்கிறார்? முழங்கால். யாருக்காக? யாருக்காக நாங்கள் முழங்கால் படிட்டு சொல்கிறோம்? உங்கள் பையனுக்காக, உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் என்ன செய்யணுமா? முழங்கால். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கொஞ்ச நேரமாவது டெய்லி முழங்கால் படிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? புத்தி சொல்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுத்துக்கிறோம். எத்தனை மணி நேரம் பேசுகிறீங்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட புத்தி சொல்கிறதுக்கு? அரை மணி நேரம் உட்கார வச்சு ஆறுன்னு அறுக்குறீங்க சிலர்லாம். ஆனால் கேட்டால் புத்தி சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த வயசில் அப்படி இருந்துருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ரத்தத்தை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே ஜெபிக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் உங்கள் பிள்ளை பண்ணானா, ஓ நானும் இப்படி தான் இருந்திருக்கிறேன் அப்படி இருந்திருக்கிறேன். நீ ஜெபி, அவங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க. அவனுக்குள்ளே போகிற ரத்தம் வந்து பரிசுத்தப்படணும். என்ன போல இருக்கக்கூடாது, என்ன போல வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி தகப்பன்மார் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அவளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? 20 மணி நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லது தான். பிள்ளைகளுக்காக எங்கெங்கேயோ போய் அலைகிறீங்க, நல்லது தான். சொத்து சேர்க்குறீங்க, சேர்த்து வைங்க. இடம் வாங்குறீங்க, வாங்குங்க. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, டாக்டர்கிட்ட அங்கங்கே போய் அலைஞ்சு எவ்வளோ நேரம் இருந்தாலும் போய் ஓடி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. என்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிங்க. டெய்லியும் என் பையனுக்காக என் பொண்ணுக்காக 20 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக தேவசமத்தில் கை ஊற்றுங்க பார்க்கலாம். உண்மையா 20 நிமிஷம் என் பையனுக்காக, சரி 10 நிமிஷம் என் பையனுக்காக முழங்காலன்னு ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? ரொம்ப குறைவு. இங்கே இந்த மகனுக்காக, தன்னுடைய சொந்த மகனுக்காக முழங்கால் ஜெபிக்கிறார். இங்கே நம்ம அந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். 20 மணி நேரம் நம்ம எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டமே அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன பாடுபடுறீங்க, அவனுக்கு மகனுக்கும் மகளுக்கும் என்ன செய்யாதுங்க,
தெரியாது. நல்லது தான் செய்யுங்க. அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் செஞ்சு வைக்கணும். நல்ல செல்வவானா வளர்த்திட்டோம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் என் பையனும் என் பொண்ணு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல செல்வவானா செழிப்பாக வளர்த்துட்டு வரீங்க. கஷ்டம் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கர்த்தரை தேடவே மாட்டான். ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துட்டோம் அவனை. நான் சொல்கிறது கரெக்டா? அவனுக்கு ஒரு கஷ்டமோ அவனுக்கு ஒரு ஏதாவது ஒன்று வந்துட்டு அவன் என்ன செய்ய மாட்டான்? சபையும் தேட மாட்டான், கர்த்தரையும் தேட மாட்டான், வேதத்தையும் வாசிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான். காரணம், பெற்றோர்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்துருக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். அப்படி நீங்களும் செய்யவே கூடாது. பெற்றோர்கள் சபையை கனம் பண்ணுற விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சபைக்கு அனுப்பி வைக்கணும். பிற்காலங்களில் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவன் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, என் பையனுக்காக நான் 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு நான் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம். இந்த மகனுக்காக அந்த தகப்பன் ஊராக சுற்றுறாரு. எங்கே சுற்றுறாரு? ஊராக சுற்றுறாரு. எங்கேயும் எதுவும் நடக்கலை. ஆனால் இயேசுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படிட்டு தாழ்த்தும் பொழுது அன்றைக்கு அந்த மகனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சீரடையணும்னா, பிள்ளைகள் சரிப்படணும்னு சொன்னால் பெற்றோருடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்கூலில் போய் டீச்சரை திட்டிட்டு, சண்டே ஸ்கூல் டீச்சரை வந்து திட்டிட்டு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உங்கள் 24 மணி நேரம் உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களோட கூட தான் இருக்கிறாங்க. அதை விட்டு அங்கே போய் இவங்க சரியில்லை, இவங்க நடத்துறதில்லை, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? எல்லாம் நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறோம் சர்ச்சில். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியான விதத்தில் வளர்த்து நல்லா இருக்குன்னா முழங்கால் பட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளை சரியில்லைன்னு யார் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லவே சரியில்லைன்னா நீங்கள் ஜெபிக்கலன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். என் பிள்ளை சர்ச்சுக்கு வர மாட்டேன்னா நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். என் பிள்ளை சபைக்கு ஆராதனை கூப்பிட்டா வரமாட்டா நீங்கள் ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு வாங்க, அவர்களுக்காக வந்து முழங்கால் பட்டு ஜெபிச்சு பாருங்க. நீங்களே என்ன செய்யறதில்ல, ஜெபத்துக்கு வரதில்லை. அப்போ எப்படி அவங்க சரிப்படுவாங்க? எப்படி அவங்க சீரடைவாங்க? நம்ம வந்து இந்த பழக்கத்தை ஆரம்ப நாட்கள் இருந்து இப்படியே இருந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் முழங்கால் பட்டு உங்கள் மகனுக்காக, குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்கி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் சரியாயிருவாங்க. எதிர்காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதியோ, உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க என்ன பலவீனமோ, உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க என்ன கஷ்டமோ, உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க என்ன காரியம் இருந்தாலும் ஆண்டோடைய பாதத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவங்க வந்தாரா? அங்கே வந்து இரக்கமுள்ளவராக இருந்தார். இதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா எப்போவோ அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைய நல்ல வேதத்தின் பிரகாரம் வளர்த்துட்டா அந்த பிள்ளை எப்போவோ நல்லா வளர்த்தாதனா, இந்த மாதிரி காரியத்தில் அவனை ஈடுபட்டு அவனை வளர்க்காதனால தான் பெருசான பிறகு அப்புறம் வந்து இதாச்சு அதாச்சு இப்படி ஆச்சு பாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. நீ அப்படி செய்யாதீங்க, முழங்கால் பண்ணிட்டு பைபிளில் எப்படி வளர்க்க சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி வளர்த்து அவளை ஆளாக்குங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பணக்காரர் வந்து கேட்கிறார். 7வதாக தேவ சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள நாம் முழங்கால் படியிட வேண்டும். அல்லேலூயா. எங்கள் வாலிப கூட்டத்தில், எங்கள் வாலிப மீட்டிங்கில், எங்களுடைய நம்ம சபை வாலிப மீட்டிங்கில் தேவ சித்தத்தை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வருஷ துவக்கத்துலேருந்து தேவ சித்தத்தை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் நோட்ஸ் வச்சுருக்கிறாங்க. போய் எங்கள் பெற்றோர்கள் அவங்க நோட்ஸை வாங்கி பாருங்கள். என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு கேளுங்க. சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன வசனம், என்ன கதை, எல்லாம் உட்காந்து கேட்கணும். யூத்ஸ்கிட்டையும் நீங்கள் கேளுங்க, என்னப்பா யூத் மீட்டிங்கில் என்ன சொல்லி கொடுத்தான்னு கேளுங்க. தேவ சித்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை எப்படி செய்யணும், தேவ சித்தத்தை அறிந்து எப்படி நம்ம கீழ்ப்படிந்து செயல்படணும், தேவ சித்தத்தை தான் பரலோகம் போக முடியும். இப்படி நிறைய காரணங்கள் அவங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டோட கிருபையினால். இந்த நாளில் தேவ சித்தத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னா நாம் என்ன செய்யணுமா? எனக்கு தேவ சித்தம் என்னன்னே தெரில, முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஆண்டவர் காண்பி. ஒரு பெரிய பணக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அவன் வீதியில் போகும்போது நடு ரோட்டில் வந்து முழங்கால் போட்டான் இயேசுவின் இடத்துல. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் வந்து கேட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன ஆண்டவரை செய்யணும், தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்பதற்கு முழங்கால் போட்டு கேளுங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. என்ன சித்தம்,
என்று கேட்டு ஜெபிங்க. விவாகமாகாத பையன்களும் சரி, விவாகமாகாத பிள்ளைகளும் சரி, கல்யாணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளை பெற்றிருக்க பெற்றோர்களும் சரி, என் பிள்ளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, என் பிள்ளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, வாலிபர்களை தான் கேட்கணும். என்னை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, எனக்கு எதிர்காலத்தை வரப்போர்களை குறித்து என்ன ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறீங்க, யாரை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி முழங்கால் போயிட்டு தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க. நீல் அண்ட் ஆஸ்க் டு காட். ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு தேவ சித்தம், தேவ நோக்கம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் என்ன செய்யணுமா? வாலிபர்களும் கேட்கணும், பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்களே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டு வந்து முட்டிட்டு நிற்கக்கூடாது. ஆமேன். என்ன சொன்ன நினைப்பேன்? வாலிப பிள்ளைங்க, நீங்களே ஒன்று தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து முட்டிட்டு நிற்க கூடாது. அது உங்களுக்கு அவசியம் இல்லை. அது பெற்றோர்கள் பார்த்துப்பாங்க. 25 வருஷம் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். யாரை? உங்கள் பிள்ளைகளை பெற்றோர் கையில் கொடுத்துருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக படி, வேலை செய், சம்பாதிச்சு கொடு. திருமணம் ஆகிற வரைக்கும் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் நீ பாரு. மற்ற வேலையை பெற்றோர்கள் உனக்காக என்ன செய்வாங்க? தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி உன்னை வழிநடத்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையான தோன்ற வழி உண்டு, அது மரண வழிகள். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிங்க. என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கீங்க? ஆண்டு பெற்றோரும் போய் ஜெபிங்க. என் பிள்ளை குறித்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, என்ன வச்சிருக்கிறீங்க, ஜெபம் பண்ண வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி கேளுங்க. சவுலை குறித்து பார்க்கும் பொழுது, சவுலாக இருக்கும் பொழுது அவனை சந்தித்த உடனே அவன் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னங்க? ஆண்டவரே, நான் என்ன செய்ய? நீங்கள் அப்படி கேட்டிங்களா? ஆண்டவர்களை சந்தித்த பொழுது நான் என்ன செய்ய ஆண்டவர் சுத்தம் இருக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் அப்படியே செய்கிறேன். அதை கடைசி வரைக்கும் செஞ்ச ஒரே ஆள் அவர் தான். இப்போ தேவ சித்தம் செஞ்சால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆமாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதுபோல் நாமும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒரு பெரிய பணக்காரன் கேட்டான் பார்த்தீங்களா? அவன் ஒரு ஐஸ்வர்யவான். நான் பரலோகத்துக்கு போகணும்னு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு வந்து போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறான். இயேசு அவனுக்கு சொன்னார், கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாது வேற விஷயம். ஆனால் அதுக்கேற்ற பதில் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? அவனுக்கு கொடுத்தாரா? கொடுத்துட்டாரு. முழங்கால் போட்டதுனால அவனுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நித்திய ஜீவன் நீ பெற்றுக்கொள்ளனா நீ தேவத்தை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், உன் விட்டதை எல்லாத்தையும் தடுத்துட்டு எல்லாம் கூட்டுன்னு சொன்னார். அவன் கீழ்ப்படுறதோ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கு பதில் கிடைத்தது. நம்ம இந்த நாட்களில் முழங்கால் போட்டு கத்தாவே நான் என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில், திருமணம் காரியத்தில், குடும்ப பிஸ்னஸ் விஷயத்தில், இந்த பிஸ்னஸ் நான் செய்யலாமா, இல்லை நான் இந்த வேலைக்கு நான் போகலாமா, இந்த இடத்துல நான் பண்ணலாமா, வேணாமா, எல்லாமே ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டோடைய கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது, உங்கள் முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட கூட என்ன செய்வார்? பேசுவார். எப்படி அந்த பணக்காரன் அந்த ஆசிரியர் இந்த மனுஷனோட பேசினாரோ, பவுல்கிட்ட கர்த்தர் பேசினாரோ, அதே போல் உங்களோட கூட கர்த்தர் செய்வார், பேசுவோம். அப்போ நீங்கள் தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள முதலாவது முழங்கால் படியிட வேண்டும். அதுலேயே ரெண்டாவதாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் முழங்கால் போடணும். தேவ சித்தம் செய்கிறதுக்கு முழங்கால் போட்டு ஒப்பு கொடுக்கும் போது அழுதுட்டு ஜெபிக்கக்கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்யணும்? அழுதுட்டு அப்படி ஒப்பு கொடுக்கக்கூடாது. அழுதுட்டு ஒப்பு கொடுக்கக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஒப்பு கொடுக்கணும்? 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று சொல்லி தாழ்மையோடு ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அழுதுட்டு போய் ஒப்பு கொடுக்கவே என்ன செய்யக்கூடாது? சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கேட்கிறாரு, உம்முடைய சித்தத்தின்படியே என்ன செய்வது? ஆக கெடு. அப்படி தேவ சித்தத்துக்கு நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபித்து என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது சிலுவையாக இருந்தாலும் சரி, சிங்காசனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாழ்மையோடு தேவசமத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவை பாருங்கள், தேவ சித்தத்துக்கு அப்படியே அவர் ஒப்பு கொடுத்தாரு. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி என்ன செஞ்சாருங்க? ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு சிலுவை வரைக்கும் அவர் அளவே இல்லை. அழுதாரா? என்ன வந்தாலும் அழுதாரா? அல்ல, சிலுவை அதான் ஒப்பு கொடுத்தார். உண்மையாக ஒப்பு கொடுத்தார். அழாமல் ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்பட்டார்,
வாரினால் அடிக்கப்பட்டார், காரி துப்புனாங்க, முட்கிடம் சூட்டப்பட்டது, அவருடைய உடம்பை பிச்சு எரிஞ்சாங்க. இவ்வளோ காரியங்களை செய்த போதிலும் என்ன பட்டாலும் அவர் பாட்டுக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் கல்வாரை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தாரு? போய்கொண்டே இருந்தார். ஏன்னு தெரியுங்களா? தேவ சித்தத்துக்கு அவர் சரியான முறையில் அர்ப்பணித்தார். பாடு, நிந்தைகள், கஷ்டங்கள், அவமானம் எது வந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். இந்த நாளில் கேட்ட இந்த வசனங்களின்படி, ஆண்டவரே எனக்கு முழங்கால நின்று ஜெபிக்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 7 காரியங்களை முழங்காலில் ஜெபித்தால் அக்கினி இறங்கும். மகத்துவமான காரியங்கள் உங்கள் குடும்பங்களில் செயல்படும். 2வது, முழங்காலில் ஜெபித்தால் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பலிக்கணும்னா முழங்கால் நின்று ஜெபிங்க. 3வது, முழங்கால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆசீர்வாதமான மழை குடும்பங்களிலும் சபையில் பின்மாறு காலத்து மழையும் பெய்யும். 4வது, முழங்காலில் ஜெபிக்கும் பொழுது நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? தப்பித்து கொள்ளலாம். 5வது, முழங்கால ஜெபிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். 6வது, முழங்கால நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வியாதியோ பலவீனமோ என்ன சிக்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். 7வது, முழங்கால ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள கிருபையை கர்த்தர் கொடுப்பார். தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி தாவீது ஒரு அழைப்பை இன்றைக்கு சபையாருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்க. போய் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை சபையிலையும் குடும்பங்களையும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. உம்மை போல் யாருண்டு இந்த நேசனாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு இந்த நேசனாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு சொன்னாதா இந்த பாதலத்தில், உம்மை போல் யாருண்டு. முழங்கால் படியிட்டு ஆண்டு சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் மறவாமல் நினைத்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் செய்தால் இந்த தீர்மானத்தில் ஒரு அக்கினி அபிஷேகம் உண்டாகும். பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி ஆவியான இந்த நாட்களில் என்னோடும் எங்களோடும் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். வேத வசனங்களை தியானித்து திரும்பமாக அதை நாங்கள் அனுபவித்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.